இதுதான் வந்து டிஜேயோட ஓஸ்மோ மொபைல் 6ஓட கிம்பிள். இதை ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸில் என்னென்ன வரும்னு பார்க்கும்போது இந்த கிம்பிளோட ஸ்டாண்டு ஒன்று, கிம்பிள் ஒன்று, அப்புறமேட்டு ஒரு கிராம்பு, அதுக்கப்புறமேட்டு சார்ஜிங்க்கு வந்து ஒரு ஒயர் கேபிள் கொடுத்துருப்பாங்க. இந்த கிம்பிள் வந்து யாரோட செட் ஆகும்னா, ஒரு சோலோ கிரியேட்டராக இருக்கீங்க, இல்லை என்ன மாதிரி வந்து பீரோல்ஸாக அதிகமாக ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தால் எங்களால் கேமராலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது, என்னால் கிம்பிளே வாங்கி என்னால் ஒரு நல்ல ஃபோன் இருக்குது அப்படின்னா இந்த கிம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிம்பிளில் வந்து ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் மோட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து யாருமே இல்லாத இடத்துல இப்போ நீங்கள் நிற்கிறீங்க, தனியாக தான் வீடியோ எடுக்கிறீங்கன்னா அவங்கள வந்து ட்ராக் பண்ணி விட்டுட்டா அது மட்டும் நீங்கள் இப்போ இந்தாண்டா ரைட்டில் லெஃப்ட்டில் எந்த பக்கம் வந்தாலும் உங்களை வந்து அதை ட்ராக் பண்ணி ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து சூப்பராக பண்ணி அது உங்களுக்கு வீடியோ கரெக்டாக எடுத்து கொடுக்கும். இந்த கிம்பிளில் இதோட மேக்னெட் குவாலிட்டி வந்து இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எவ்வளோ தான் போட்டு ஷேக் பண்ணாலும் அந்த மேக்னெட் வந்து இங்கே கீழே வந்து விழறதுக்கான சான்ஸே இல்லை. இதில் டிஜே மெமோன்னு ஒரு ஆப் இருக்குது. ஆப் ஸ்டோரில், ப்ளே ஸ்டோரில் ரெண்டுத்தில் அவைலபிளாக இருக்கும். அந்த ஆப்பில் நீங்கள் போனீங்கன்னா உங்களை அதிலே ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அதிலே வீடியோ எடுத்துக்கலாம், அதிலே எல்லா ஆப்ஷனும் இருக்கும். அது இல்லாமல் இந்த கிம்பிளை வந்து அதிலே நீங்கள் கேலிப்ரேட்டும் பண்ணிக்கலாம். கேலிப்ரேட் பண்ணிவிட்டு எல்லா கிம்பிளும் யூஸ் பண்ணுங்கள். இந்த கிம்பிளில் என்னென்ன பட்டன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மோட் பட்டன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்ட் பட்டனு, கேமரா வந்து ஃப்ரண்ட்டு ரியரு இதை வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறது அங்கே ஒரு பட்டன் இருக்குது, அப்புறம் ஒரு ஜாய்ஸ்டிக்கு, சைடில் வந்து ஒரு ஸ்க்ரோல் வீல் இருக்குது. இப்போ நான் நார்மலாக வச்சு எடுக்கிறேன், இப்போ இது வந்து நார்மலாக எடுத்த ஷாட்டு, இது வந்து கிம்பிளில் வச்சு எடுக்கிற ஷாட்டு, அது எப்படி இருக்குன்னு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே இப்போ பார்த்தா நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த கிம்பிள் வந்து நான் வாங்கும்போது 12,000 13,000 நான் வாங்கினேன், சரியாக ஞாபகம் இல்லை. உங்களுக்கு வந்து எங்கே வந்து கம்மியாக இருக்கோ, ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைனில் எங்கே கம்மியாக இருக்கோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. தேவைன்னா மட்டும் வாங்குங்க, தேவையில்லாமல் இது இல்லை என்கிட்ட ஒரு கிம்பிள் இருக்குது அப்படின்னு வாங்கி தேவையில்லாமல் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் யூஸ் பண்ண வரையும் இந்த டிஜே கிம்பிள் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஒர்த்தாக இருக்குது, எனக்கு பயங்கர ஹெல்ப்பாக இருக்குது. இல்லை நான் தனியாக தான் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்ததால இதுவரையும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. பேட்டரின்னு பார்க்கும்போது 7 நாள் நான் தொடர்ந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சார்ஜ் போடாமல். பேட்டரி சூப்பராகவே நிற்கிது. நான் ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் யூஸ் பண்ணுவேன். பேட்டரி நோ இஷ்யூஸ். சார்ஜிங் வந்து நீங்கள் எப்பயும் ஃபோன் சார்ஜரே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். வாங்குற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணி பாருங்கள்.